அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்ந்தவர்களே, தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். அன்பானவர்களே, அன்பார்ந்த காலை வணக்கம். இன்றைய தக்காளி விலை செய்திகளை பார்ப்போம். கலக்கடா மார்க்கெட் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை: பொடி அன்குவாலிட்டி தக்காளி 400 முதல் 500 ரூபாய் வரையும், இரண்டாவது ரக தக்காளி 500க்கு மேல் 600 ரூபாய் வரையும், முதல் தரமான தக்காளி 600 650க்கு மேல் 700 ரூபாய் வரையும், அதிகபட்ச விலையாக ரூபாய் 720 விற்றுள்ளது என்பதை அறியவும். அடுத்தபடியாக மதனப்பள்ளி தக்காளி விலை நிலவரங்களை பார்க்கின்ற போது 28 கிலோ எடை கொண்ட பெரிய கிரேட்டின் விலை: பொடி அன்குவாலிட்டி தக்காளி 700 800 900 ரூபாய் வரையிலும் விற்றுள்ளது. ஓரளவுக்கு நல்ல தக்காளி மீடியம் இரண்டாவது ரகம் என்று எடுத்துக்கொண்டால் 900 ரூபாய்க்கு மேல் 1100 ரூபாய் வரையும் விற்றுள்ளது. 1100 150 வரையும். நம்பர் 1 தக்காளி எடுத்துக்கொண்டால் 1100க்கு மேல் 1200 250 வரையும் விற்றுள்ளது. அதிகபட்ச விலையாக ரூபாய் 1350 ரூபாய் வரை விற்றுள்ளது என்பதை அறியவும். பொடி அன்குவாலிட்டி தக்காளி ரூபாய் 400 500 வரையும், இரண்டாவது ரக தக்காளி 500க்கு மேல் 600 650 வரையிலும், முதல் தரமான தக்காளி 650க்கு மேல் 700 750 வரையிலும், அதிகபட்ச விலையாக ரூபாய் 800 விற்றுள்ளது என்பதை அறியவும். அடுத்தபடியாக தொடர்ந்து நேற்று அனைத்து ஊர்களிலும் மழை பொழிவு இருந்ததால் நேற்றைய அளவே அதிகபட்சமாக அனைத்து ஊர்களிலும் தக்காளி வரவு இருந்ததால் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலவரம் இன்று நேற்றைய விலையே அனைத்து ஊர்களிலும் நீடிக்கிறது என்பதையும் வியாபார பெருமக்கள் அறியும்படி அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. தமிழகத்திற்கான கலர் பெஸ்ட் குவாலிட்டி வாங்குவதென்றால் இரண்டாவது ரகம் 500க்கு மேல் 600 ரூபாய் வரையும், முதல் தரமான தக்காளி 600 650 670 80 கிட்டத்தட்ட 700 வரையும் வாங்க வேண்டிய நிலை இருக்கும். டாப் அண்ட் டாப் பார்சல் குவாலிட்டி 750, சில ஊர்களில் 800 சென்றுள்ளது என்பதை அறியவும். அனைவரும் தவறாது லைக் செய்யுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.